ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையில ஒரு அதிநவீன அட்வான்ஸ் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் இணைய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படையில் இணைய உள்ள அட்வான்ஸ் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த போர்க்கப்பலை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, இந்த கப்பல்களை பயன்படுத்தி இந்திய கடற்படையால் என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், DRDO ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. DRDO டெவலப் செய்து வரும் இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலோட செயல்திறனை பார்க்கும் பொழுது வியக்க வைக்கும் வகையில இருக்கு. இந்தியாவின் இந்த புதிய லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க, இந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய சீன எல்லையில இந்தியா மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா சமீபத்துல ஒரு 7 சுரங்க பாதைகளை அமைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. எதற்காக இந்தியா இந்த 7 சுரங்க பாதைகளை அமைக்கிறாங்க, இந்த சுரங்க பாதைகளை இந்தியா எதற்காக பயன்படுத்த விரும்புறாங்க, இது போன்ற சுரங்க பாதைகள் அமைப்பதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்திய அரசாங்கம் 45,000 கோடி ரூபாய் செலவுல 7 அதிநவீன அட்வான்ஸ் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 7 ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களும் ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருது. 7 கப்பல்கள்ல 3 கப்பல்களை கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் நிறுவனமும், மீதமுள்ள 4 போர்க்கப்பல்களை மேசகன் டாக் ஷிப் பில்டிங் நிறுவனமும் கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் நிறுவனம் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வந்த முதல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்த மாதத்தோட இறுதிக்குள் லான்ச் செய்ய இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து 6 மாத இடைவேளையில அடுத்த 2 போர்க்கப்பல்களையும் இந்திய கடற்படையிடம் ஒப்படைப்பதற்கு கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் நிறுவனம் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் முதல்ல நீல்கிரி அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை உருவாக்குனாங்க. இதனை தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் அனைத்து போர்க்கப்பல்களும் நீல்கிரி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் அப்படின்னு அழைக்கப்பட உள்ளது. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள்ல உலகின் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலான பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த பிரம்மோஸ் மிசைல்கள்னால மாக் 3 வேகத்துல 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இந்த கப்பல்களை எதிரிகளின் விமான மற்றும் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு பாரக் 8ER மற்றும் LR சாம் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த பாரக் 8ER மற்றும் LR சாம் மிசைல்கள்னால அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அடுத்து குறைவான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு ஓட்டோ மெலோரா 76mm நேவல் கன் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பலை பயன்படுத்தி ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக இந்த போர்க்கப்பல்ல RBU 6000 ராக்கெட் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் தவிர எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு இந்த போர்க்கப்பல்ல 3 டார்பிடோ டியூப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸ்ல இருந்து டார்பிடோக்களை லான்ச் செய்து எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து எதிரிகளின் டார்பிடோ தாக்குதலில் இருந்து இந்த போர்க்கப்பல்களை பாதுகாப்பதற்கு மெவ்ரிச் டார்பிடோ கவுண்டர் மெஷர் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர கவாச்சி ஆன்டி மிசைல் டீகாய் சிஸ்டமும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 சிஸ்டங்கள் மூலமா வான் மற்றும் கடல் வழியா வரக்கூடிய அச்சுறுத்தல்கள்ல இருந்து இந்த கப்பலை காக்க முடியும். அடுத்து இந்த போர்க்கப்பல்ல இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ELM M2248 MF ஸ்டார் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் சிஸ்டம் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல்
டைமென்ஷனல் ஃபேஸ்ட் அரே ரடார் சிஸ்டம். இந்த ரடார் சிஸ்டங்கள்னால கப்பலை சுற்றி 360 டிகிரில இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த ரடார் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் மற்றும் சர்ஃபேஸ் டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். அடுத்து இந்த போர்க்கப்பல்ல LTR-25 சர்ஃபேஸ் சர்ச் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் சிஸ்டம் ஒரு 3 டைமென்ஷனல் லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டம். இந்த LTR-25 ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி 460 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பல்வேறு டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். குறிப்பா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், பாலிஸ்டிக் மிசைல்கள் போன்ற டார்கெட்டுகளை இந்த ரடார் சிஸ்டங்கள்னால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து எதிரிகளின் ரடார்கள் மற்றும் சென்சார்களை ஜாம் செய்யறதுக்கு இந்த போர்க்கப்பல்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு அதிநவீன சோனார் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அட்வான்ஸ் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் 149 மீட்டர் நீளமும் 17.8 மீட்டர் அகலமும் 5.2 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த கப்பல்னால அதிகபட்சமா 59 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த கப்பல்கள்னால 10,200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 190 மாலுமிகள் மற்றும் 35 ஆபீசர்கள் தேவைப்படுறாங்க. இந்த போர்க்கப்பல்ல இருந்து 2 HAL துரு இல்லன்னா சீக்கிங் ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். இந்த கப்பல்ல ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைப்பதற்கு ஹெலிகாப்டர் ஹேங்கர்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த கப்பல்ல இருக்கு. அதனால இந்த கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் பட்சத்துல இந்திய கடற்படையின் செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த அப்டேட், DRDO ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலோட ஃபேப்ரிகேஷன் வேலைகள் முடிக்கப்பட்டு விட்டதனால இந்த மாதத்தோட இறுதிக்குள் இந்த மிசைல் சோதிக்கப்பட உள்ளது. DRDO டெவலப் செய்யும் லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த மிசைல்கள் ஒரு கோசி பாலிஸ்டிக் மிசைல் டிராஜெக்டரியில பயணித்து சென்று கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும். இதனால எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த மிசைல்களை இன்டர்செப்ட் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம DRDO புதிதாக டெவலப் செய்யும் இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலோட ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர். இதனால இந்த மிசைல் பொருத்தப்பட்டிருக்க போர்க்கப்பல்களால் 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இது போன்ற நீண்ட தூர தாக்குதல் திறன் கொண்ட மிசைல்கள் இந்திய கடற்படையின் கப்பல்கள்ல இணைக்கப்படும் பொழுது எதிரி போர்க்கப்பல்களால் நமது கப்பல்களுக்கு அருகில் நெருங்கவே முடியாது. இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல ஒரு கோஸ்டல் ஆன்டி ஷிப் மிசைலா பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்திய கடற்கரைகளை பாதுகாப்பதற்கு இது போன்ற லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல்களை இந்தியா டிப்ளாய் செய்ய போறாங்க. இதன் மூலமா நமது கடற்கரைக்கு அருகில் எதிரி போர்க்கப்பல்களால் நெருங்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம DRDO டெவலப் செய்யும் இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலோட அக்யூரசி மிகவும் அதிகம். இதனால இந்த மிசைல்களால் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல பிரதானமா கோஸ்டல் டிஃபென்ஸுக்காக தான் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மிசைல்கள் இந்திய கடற்படையின் ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்புகள்ல இணைக்கப்படும் பொழுது அந்த போர்க்கப்பல்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த போர்க்கப்பல்களை பயன்படுத்தி தொலை தூரத்துல உள்ள எதிரிகளின் தரை மற்றும் கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால DRDO இந்த மிசைல் டெவலப்மெண்ட்டை ரொம்ப துரிதமா பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் மிசைலோட அத்தனை சோதனைகளும் முடிக்கப்பட்டு இந்திய கடற்படையில இந்த மிசைல்கள் இணைக்கப்படும். அடுத்த அப்டேட், எப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டதோ அதிலிருந்து இந்தியா சீன எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை துரிதப்படுத்தி இருக்காங்க. முந்தைய காலகட்டத்தில் சீன எல்லையில அவ்வளவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகள் நடைபெறாது. ஆனா தற்போது எல்லையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை காரணமா இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிக அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில கொண்டு வருவதன் மூலம் ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் நமது வீரர்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியும். இது தொடர்பா ஸ்டேட் ஆஃப் டிஃபென்ஸ் அஜய் பட் சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தாரு. அதாவது கடந்த 3 வருடங்கள்ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில 5 சுரங்க பாதைகள் அமைச்சிருப்ப
கொண்டிருப்பதாகவும் 10 சுரங்க பாதைகளோட வேலை நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இது போன்ற சுரங்க பாதைகள் ஒரு யுத்த நேரத்துல இந்திய ராணுவத்திற்கு மிக பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இமயமலை பகுதியில வருடத்தின் சில மாதங்கள்ல பனி ரொம்ப அதிகமாயிருக்கும். இதனால சாலை மார்க்கமா துருப்புகளை எல்லைக்கு நகர்த்துவதுல பல இடைஞ்சல்களை இந்திய ராணுவம் சந்திச்சு வர்றாங்க. இதனால இது போன்ற சுரங்க பாதைகளை அமைப்பதன் மூலம் இந்திய ராணுவத்தை வருடத்தோட எல்லா மாதங்கள்லயும் இந்த பகுதியில தேவைப்படும் பொழுது டிப்ளாய் செய்ய முடியும். இதுல குறிப்பா இந்திய அரசாங்கம் புதிதாக ஒரு 7 சுரங்க பாதைகளை அமைக்க போறாங்க. இந்த 7 சுரங்க பாதைகளும் மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்ததா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த சுரங்க பாதைகள் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வரக்கூடிய இடங்கள்ல இந்தியா அமைக்க போறாங்க. அதனால வரும் காலத்துல ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது நமது வீரர்களை மிக எளிதா எல்லைக்கு நகர்த்தி சீனாவுக்கு ஒரு பதிலடியை கொடுக்க முடியும். 2020ல 9 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அடல் டனல் மற்றும் சீலா டனலை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அமைச்சாங்க. இந்த 2 டனல்கள் அமைக்கப்பட்ட பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில இந்திய ராணுவத்தை டிப்ளாய் செய்வதற்கு மிகவும் கடினமான இடங்கள்ல கூட மிக எளிதா டிப்ளாய் செய்யப்படுறாங்க. இதே போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் சீன எல்லையிலையும் இந்தியா செய்ய முயல்றாங்க. அதாவது அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அருகில் உள்ள சீன எல்லையில இந்த 7 புதிய டனல்களை அமைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. சுரங்க பாதைகளுக்கு அடுத்து சாலைகள் அமைக்கும் வேகத்தையும் இந்தியா அதிகப்படுத்தி இருக்காங்க. 2014 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சாலைகள் அமைக்கக்கூடிய பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனுக்கு 3700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனா தற்போது 2023 வருடத்துல 14400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்தியா சாலைகள் அமைச்சிருக்காங்க. இது போன்ற பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை எல்லையில் செய்வதன் மூலம் இந்திய துருப்புகளை ஒரு யுத்த நேரத்துல மிக எளிதா அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.